பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்பதாக. விலகியோடுங்கள், ஃப்ளீ அவே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 காரியங்களுக்கு விலகி ஓடும்படி சொல்லுகிறார். முதலில் வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம், இச்சை போன்ற காரியங்களினால் கவர்ந்தெழுக்கும் சூழ்நிலை வரும்போது அதற்கு தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. என்னவென்றால் அதற்கு விலகி ஓட வேண்டும். போத்திபாரின் மனைவி அனுதினமும் யோசேப்பை வேசித்தனத்திற்குள்ளாக இழுக்கும்படியாக வகை தேடினாள். யோசேப்பு அந்த பாவத்தில் விழாமல் தன்னை காத்து கொள்ளும்படியாக செய்த காரியம், அவன் அவளை விட்டு விலகி ஓடினான். வேசித்தனம் செய்ய தூண்டுகிற இடம் நண்பர்கள், உறவினர்கள், பெண்கள், ஆண்கள், யாராக எதுவாக இருந்தாலும் அங்கே கொஞ்ச நேரம் கூட செலவழிக்காமல் முதலில் விலகியோடுங்கள். அடுத்ததாக விக்கிரக ஆராதனைக்கு விலகியோட வேண்டும். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகியோடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம், அது விக்கிரக ஆராதனை. என் மகிமையை விக்கிரகத்திற்கு கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று அநேக சபைக்குள்ளாகவும் இந்த விக்கிரக வழிபாடு பெருகிவிட்டது. சபைக்குள்ளாக விக்கிரக ஆசாமிகளை வரவழைத்து அதற்கு பலியிடுகிற காரியங்கள் அரங்கேறிவிட்டது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விசுவாசிகள் விலகி ஓட வேண்டும். நண்பர்களோடு நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். உறவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றில் கலந்து கொள்ளாமல், மாறாக விக்கிரக வழிபாட்டு ஸ்தலங்கள் எதுவாயிருந்தாலும் அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி ஓட வேண்டும். விக்கிரகமும் வேசித்தனமும் இணைந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பாழாக்கும் என்பதை அறிந்த பவுல் அதற்கு விலகி ஓட வேண்டும் என்று ஆவியானவரின் ஏவுதலின்படி எழுதியிருக்கிறார். ஆகையால் இவைகளுக்கு விலகியோடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு விலகியோடத்தக்க கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. லோத்தின் மனைவியைப் போல விட்டு வந்த பாவங்களை திரும்பி பார்த்து கவர்ச்சிக்கப்படாதபடிக்கு லக்காகிய உம்மை நோக்கி ஓடுவதற்கு வேண்டிய ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அருளி செய்யும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவன் எங்கள் நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவதற்கு துணை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.